ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, இன்றைக்கி நம்ம மார்னிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல். நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு தொழுதுட்டு ஃபஜர் தொழுதுட்டு வந்து பாலா சுடு பண்ணி வச்சு நம்ம குட்டிகளுக்கெல்லாம் பாலை ஊற்றி கொடுத்துட்டு, ஏன்னா காலையில் எந்த சரியுமே அவங்க கத்த நின்றுவாங்க. அவங்களுக்கு ஒரு டம்ளர் பாலை ஊற்றி கொடுத்துட்டோன்னா அப்புறம் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கும் கையோட டீ வச்சு எடுத்துட்டு ஏன்னா மார்னிங் டீ குடித்தா தான் ஃபஸ்ட்டு சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும். நான் இஞ்சி போட்டு டீ வச்சுக்குவேன். எனக்கு குழந்தைகளுக்கும் எல்லாத்துக்கும் காலையில் மட்டும் ஃபஸ்ட் டைம் இஞ்சி போட்டு எல்லாத்துக்கும் டீ வச்சு கொடுத்துருவேன். டீ வச்சு எடுத்துகிட்டு நம்ம உருளைக்கிழங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் தான் வைக்க போகிறேன். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க, மண்ணெல்லாம் இருந்தால் போயிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு வடைச்சட்டி வச்சு ஆயில் ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கழுவி இந்த பேனில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ட்ரையாக எண்ணெய் இல்லாமல் கொஞ்ச நேரம் அதுலேயே வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் வதக்கி விட்ட பின்பு இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆன பின்பு இந்த காயில் வரக்கூடிய தண்ணியுமே ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், காரம் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கோட நல்லா காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இன்றைக்கி வந்து நான் நேற்றே ரசம் வச்சது இருந்தங்காட்டிக்கு வெறும் உருளைக்கிழங்கு வறுவலும் சாப்பாடு மட்டும்தான் வச்சேன். ஆயில் வேணும்னா ஆயில், அதுக்கப்புறம் நல்லா காயில் மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆன பின்பு கொஞ்சமாக பிடிச்ச பின்பு நீங்கள் ஆயில் ஊற்றி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி விடணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதையுமே உங்களுக்கு உப்பு காரம் போதுன்னா அப்படி விட்டுடலாம். சப்போஸ் காரம் பத்தலை, நல்லா காரம் வேணும் அப்படிங்கிறவங்க அடுப்பை ஆஃப் பண்ண பின்பு என்ன பண்ணுறீங்கன்னா, அடுப்பை ஆஃப் பண்ண பின்பு பெப்பர் பொடி போட்டு இறக்கிக்கோங்க. அப்போது உருளைக்கிழங்கு நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நெய், பால் ஆடை எடுத்து வச்சது நிறையா ஆயிடுச்சு, நெய்யும் வீட்டில் தீர்ந்துருச்சு. அதனால் நெய் எடுத்துடலான்னு சொல்லிட்டு டிஃபன் செய்யவே நெய் அடுப்பில் அதையும் வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் ஆப்பந்தான் டிஃபன். ஆப்பத்துக்கு தேங்காய் பாலும் தக்காளி சட்னியும். நெய் வந்து இந்த அளவுக்கு நல்லா காஞ்சு வரும்போது, அதாவது நீங்கள் வெண்ணெய் எடுத்து இந்த மாதிரி நுர வரும்போதே வந்து நம்ம கருவேப்பிலையோ இல்லை முருங்கைக்கீரையோ போட்டு ஆஃப் பண்ணிடணும். நம்ம வந்து வெண்ணெய் எடுக்காதங்காட்டிக்கு இது வெறும் ஆடையில் எடுக்கிறதுனால இந்த நுர ஃபுல்லாக கம்மியாகணும், ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் கருவேப்பிலை முருங்கைக்கீரை போட்டு ஆஃப் பண்ணணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.